குடும்ப அட்டைகளில் உள்தாள் ஒட்டும் பணி நடைபெற்று வருகிறது. மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று உள்தாள் ஒட்டிச் செல்வதாக கூறுகிறார் செய்தியாளர் ரமேஷ். 2017ஆம் ஆண்டிற்கான குடும்ப அட்டைகளில் உள்தாள் ஒட்டக்கூடிய பணி என்பது நேற்றிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்க நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் கூடிய ஒரு ரேஷன் கடையில் உள்தாள் ஒட்டக்கூடிய பகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2017 ஆண்டு முழுமைக்கும் இந்த உள்தாள் செல்லும்படி கூடிய அளவிற்கு இந்த உள்தாள் ஒட்டும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு உள்தாள் ஒட்டப்படும், வரிசை பிரகாரம் எத்தனை பேருக்கு உள்தாள் ஒட்டப்படும் என்ற போன்ற அறிவிப்பு பலகை கூட இங்கே ஒட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வர சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக யாரும் முன்கூட்டியே வர வேண்டாம் என்றும் அந்தந்த வரிசை அந்தந்த நாட்கள் ஓட்டப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கடையில் உள்ள கார்டுகளுக்கு ஏற்றவாறு ஒரு நாளைக்கு 100 கார்டு 200 கார்டு என்ற அடிப்படையில் அந்த உள்தாள் ஓட்டக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த உள்தாள் ஓட்டக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் கடை திறந்திருக்கும் என்றும் பொதுமக்கள் யாரும் அவசரப்பட்டு ஒட்டி கொள்ள வேண்டாம், காலம் இருக்கிறது என்றும் உணவுப் பொருள் துறை சொல்லியிருக்காங்க. நேரடியாக இங்கே உள்தாள் ஓட்டக்கூடிய நபர்கள் பேசலாம். சரி, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? அந்த ஆழ்வார்பேட்டை 3rd ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கேன். உள்தாள் ஓட்டுறதா சொன்னாங்க. நேற்றுலேருந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கூலாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த ஸ்மார்ட் கார்டுன்றதை 6 மாதன்றதை இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கான இதை ஏற்கனவே நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த குடும்ப அட்டையுடைய ஆயுட்காலம் என்பது 2009 முடிந்துவிட்டது. கடந்த 7 ஆண்டுகளாக உள்தாள் ஓட்டப்பட்டிருக்கிறது. 8வது ஆண்டாக திரும்பவும் உள்தாள் ஓட்டப்படுகிறது. விரைவில் அந்த ஸ்மார்ட் கார்டு என்று சொல்லக்கூடிய ஆதார் அடிப்படையில் வழங்கக்கூடிய திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ரமேஷ்.